This woman is covered by the blood of Christ. You can laugh at her. You can hate her. You can doubt. Hello, hi. Welcome to my channel. This is me, Rhoda Rubati. இது வந்து யூஸ்வலாக போடுற பாட்காஸ்ட் எபிசோட் கிடையாது. இது சும்மா ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் சம்திங் தட் ஐ ரியலி வாண்டட் டு டூ ஃபார் அ லாங் டைம். என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் பற்றி போடணும் அப்படின்ற ஒரு இது. ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இஸ் பைபிள் ரீடிங். எனக்கு பைபிள் ரீட் பண்ணணும்னு இருக்குது. சம்டைம்ஸ் நான் ஆரம்பிப்பேன், பட் ஆனால் என்னால் அதை வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு எனக்கு பைபிள் ரீடிங் பண்ணணும்னு இருக்குது, நான் பண்ணுவேன். சில டைம் எனக்கு புரியலன்னு ஒன்னே நான் வந்துட்டு அதை வந்து அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன். அதை நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ அப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இஃப் யூஆர் சம்ஒன் லைக் ஐ வாண்ட் ரீட் த பைபிள் பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். நீங்கள் புதுசாக பைபிள் ரீட் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், ஃபார் ஆல் ஆஃப் யூ வெல்கம். நீங்கள் சரியான வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ லெட்ஸ் பிகின் தேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து பைபிள் ரீட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிற அந்த ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. தட் இன் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி குட் திங். அது வந்து ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை வந்து நீங்களே கொஞ்சம் பாராட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் திங் இஸ் தட் எப்பவுமே வந்து நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணணும் நம்ம ஆரம்பிக்கும் போது there are going to be a lot of struggles. நம்மளை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் எவிட்டபிள் டு ஹேப்பன். ஸோ பைபிள் ரீடிங் பண்ணணும், ஆனால் என்னால் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ டெஃபினெட்லி. லெட்ஸ் பிகின் த வீடியோ. என்னோட ஜேர்னி நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து மெமரி வேர்சஸ் கண்டிப்பா நீங்க வந்து மனப்பாட வசனம் சண்டே ஸ்கூலா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு வீட்லயா இருக்கட்டும், எனக்கு வந்து பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பைபிள் ரீடிங் வாஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல. அப்படின்னும் போது பைபிள் ரீட் பண்ணாதான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து நான் எப்பவுமே சங்கீதம் வாசிப்பேன், இல்லைன்னா நீதிமொழிகள் வாசிப்பேன். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, வாசிக்கவும் மாட்டேன். சங்கீத கடகடன் வாசிச்சுட்டு நீதிமொழிகள் வாசிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் இது வந்துட்டு பைபிள் ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வசனம் வருதான்னு அப்படியே பார்த்துட்டு அண்ட் தென் ஒரு வசனம் வரும், அது வந்து இதுதான் இன்னைக்கு எனக்கு வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் நானும் இருந்தேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு there was a shift happening. I really wanted to like பைபிள் அப்படி என்ன அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நான் வந்துட்டு பைபிள் ரீட் பண்ணும்போது அது எப்படி பண்றதுன்னு சரியா தெரியல. பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் ஸ்லைட் ஆகி விழுந்துருவேன். அதுக்கப்புறமா வந்து for me I am someone like நம்ம ஒரு வாட்டி ஒழுங்கா பண்ணிட்டு இருக்க விஷயத்த விட்டுட்டோம்னா திருப்பி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதனால அதை அப்படியே விட்டுருவேன். அந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பைபிள் ரீடிங் ப்ரொசீஜர் வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when you are not married and especially when you are not a parent, you have the luxury of time. ஓகேவா? அது முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் once you're married, your priorities, your responsibilities, it's just doubled up. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அதுக்கு டைமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். ஸோ வென் யூ ஆர் நாட் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இல்லைன்னு போது யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம பெரியவங்கலாம் நம்மளை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்பவே என்ஜாய் பண்ணிக்கோ, இந்த வயசுல தான் நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு அப்படின்னும் போது எனக்கு அப்போ புரியல. பேசிக்லி மதர்ஹுட் அண்ட் ஃபேமிலி லைஃப் என்னதுன்னா அப்போ புரியல, இப்போ புரியுது, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஸோ அப்பா அவங்க சொன்னப்பெல்லாம் வந்து ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஆர் தே சேயிங் லைக் தட். பட் right now I really understand because தூக்கம் மற்ற எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் கம்மி ஆயிட்டு. even if I want to do Bible reading like how I did before, எனக்கு வந்து அந்த luxury of time கிடையாது. ஸோ அதனால if you are single, please make use of like if you are not married and you don't have a kid அப்படின்னும் போது you have the luxury of time, so please make use of it. ஓகேவா? ஸோ அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, let's get into the topic. பைபிள் ரீடிங் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி போய் அந்த பைபிள் ரீடிங் பண்ணும்போது எனக்கு புரியலையே, இதுல என்ன இருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியலையே, ஐயோ இதுல எதுவுமே எனக்கு புரியுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் அடிக்கிறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா நம்ம பைபிளை எப்படி நம்ம போய் ரீட் பண்ணணும்னா, வெரி ஃபர்ஸ்ட் திங் உங்க மைண்ட்ல வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க மைண்ட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது
when you go and sit with the Bible நம்போது very first thing is that Bible is not about you, it's about God. ஆண்டவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பைபிள்ல ஒரு சாப்டர் படிக்கும்போது அது புரியலனாலும் இந்த ஓவரால் கான்டெக்ட்ல அது ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அதை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. எதுவுமே வந்து லேசா எழுதப்படலை, எல்லாமே வெரி வெரி ஆவியானவரால போதிக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்குல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுவுமே வேஸ்டா இருக்காது. ஸோ திங்க் அபவுட் இட். அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஓகே ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நான் ஆண்டவரை பத்தி கத்துக்கு வாட் இஸ் இஸ் கேரக்டர், வாட் இஸ் ஹி லைக், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க போய் உட்காரும் போது யூ வில் பி லைக் ஓகே எனக்கு இப்போ இந்த வசனத்துல எனக்கு என்ன அப்படின்றது கிடைக்கலனாலும் படிக்க 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 ஸ்லோலி அந்த அதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள இன்ஸ்டால் ஆகுறது உங்களுக்கே தெரியாது. அது இன்ஸ்டால் ஆகி அது எங்க அது வெளியில வரணுமோ அந்த டைம்ல கரெக்டா ஆவியானவர் அதை வெளியில கொண்டு வர்றாரு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம உங்க மைண்ட்ல நீங்க ரொம்ப நல்லா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய செகண்ட் டிப் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா எனக்கு பைபிள் புரியல அதனால நான் படிக்கல அப்படின்றது இட்ஸ் அது நம்ம வந்து அழகா சொல்லிட்டு டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஈஸியான எஸ்கேப்பா இருக்கலாம். பட் நம்ம காஸ்பல்ஸ்ல படிக்கிறோம்ல, ஏசப்பா பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆண்டவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்துட்டு பேசுற எல்லாரு கூடயும் ஒரு கும்மலே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து காது திறக்கப்பட்டவங்க கண் திறக்கப்பட்டவங்களுக்குள்ளதான் அந்த வசனம் உள்ள போகும். அதுதான் அவங்களுக்குள்ள கிரியை செய்து அதுதான் அவங்களுக்குள்ள மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ பிஃபோர் கோயிங் டு சிட் வித் த பைபிள் யூ நீட் டு பி லைக் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு என் கண்ணை திறங்க, என் காதை திறங்க, என் மனசை ஓபன் பண்ணி லெட் மீ ரிசீவ் திஸ் வேர்ட், எனக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மூணாவது டிப் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வசனம் கேட்டிருப்பீங்க, நிறைய மெசேஜஸ் கேட்டிருக்கலாம், நிறைய சர்மன்ஸ் கேட்டிருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த லென்ஸோட வந்து நீங்க பைபிள்ல உட்காராம அந்த லென்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப நியூவா அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அது எப்படி அது ஃப்ரெஷ்ஷா உங்களுக்குள்ள வந்து ஆவியானவரே உங்களுக்குள்ள இடைப்படுறதுக்கு நீங்க ஒரு ஓப்பன் டோர் பண்ணணும். பிகாஸ் நம்ம வசனம் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பாஸ்டர் அது சொன்னது, இந்த பாஸ்டர் இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு அதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த லென்ஸோட தான் நீங்க அந்த வசனத்தை வாசிப்பீங்களே தவிர அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய உண்மையான மீனிங் என்னன்றது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். சோ அந்த லென்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு போதித்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கண்டிப்பா அந்த வசனத்துல இருக்க விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாரு. So these are the 3 tips. First thing is that when you come to the Bible, please remember it's not about you, it's about God. ஆண்டவர் யார் அப்படின்றத நான் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க முதல்ல வந்து நீங்க பைபிள் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் திங் இஸ் தட் ப்ளீஸ் pray for the guidance of the Holy Spirit. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி காதுள்ளவன் தான் கேட்க முடியும். எத்தனை பேர் வேணாலும் வசனம் வாசிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் பைபிள் வாசிக்கலாம், நீங்க கவர்ல இருந்து கவர் வரைக்கும் முடிக்கலாம். ஆனா உங்க காதும் கண்ணும் திறக்கப்படலன்னா ஆவியானவரால நீங்க படிக்கிற விஷயம் உங்க இருதயத்துக்கு போகாது. அப்படி அது இருதயத்துக்கு போகலன்னா அது வந்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்யவும் முடியாது. So that is the thing I wanted to tell. The third thing I wanted to tell was remove the lenses. இதுக்கு முன்னாடி கேட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போய் ஆண்டவரே இந்த வசனத்துல இன்னைக்கு நான் வாசிக்க போற வசனத்துல நான் உங்களுடைய கேரக்டரை நான் கத்துக்கணும், அது என்னன்றதை எனக்கு புதிதாக எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க, அது சரியான மீனிங்கை எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கான்டெக்ட்ல நம்ம வந்து ஜெனரலாவே வந்துட்டு நம்ம நிறைய சர்ச்சஸ்ல பாக்குறது பாத்தீங்கன்னா வசனத்தை இங்க இருந்து ஒரு வசனம் எடுத்து அங்கிருந்து ஒரு வசனம் எடுத்து அங்கிருந்து ஒரு வசனம் எடுத்து ஒரு தலைப்புல இருந்து இந்த வசனம் அந்த வசனம் அங்கங்க வசனத்தை எடுத்து அது ஒரு மெசேஜா நம்ம வந்து கேக்குறதா வந்து ரொம்ப வழக்கம். அதை வந்து இப்ப ஒரு அதிகாரத்தை எடுத்தோம்னா அந்த சாப்டர்ல அந்த டெக்ஸ்டுவலா நம்ம அந்த 4 வசனம் அதுக்கு 4 வசனம் முன்னாடி என்ன போட்டு சொல்லியிருக்கு, அதுக்கு 4 வசனத்துக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கு, அந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க அது உள்ள இருந்து உருவனீங்கன்னா அதை வந்து நீங்க தவறாய் பயன்படுத்துவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வசனம் உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாவே கொடுத்தாலும் அந்த வசனத்துக்கு மேல என்ன இருக்கு அந்த வசனத்துக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்றத நீங்க ஃபுல்லா படிச்சு அதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அந்த கான்டெக்ஸ்டோட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து இன்னும் அழகா இருக்கும். அதுலதான் வந்துட்டு ஆவியானவர் என்ன சொல்ல வராருன்றத முழுசா நம்ம கத்துக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So these are the main 3 things I would like to say before reading the Bible நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது how to read the Bible. எப்படி நம்ம பைபிள் ரீட் பண்ணலாம்? First thing is that if you have a set time or a set place, it's easier.
அகைன் நீங்க சிங்கிளா இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆல் ஆஃப் திஸ் இஸ் வெரி மச் பாசிபிள். நான் எப்படி பண்ணேன்னா ஏர்லி மார்னிங் ஐ வில் கெட் அப். நான் போயிட்டு மொட்டை மாடியில நின்றுட்டு நான் பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு வர்ஷிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ ஹாவ் அ டேபிள் அண்ட் அந்த டேபிள்ல உட்காந்து நான் வந்து பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பைபிள் ரீடிங் சாப்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு நான் பைபிள் ஜேர்னல், அதுக்கப்புறம் ப்ரேயர் ஜேர்னல். ஸோ எனக்கு இது ஒரு ருட்டீன் மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த ருட்டீன்ல இருந்து என்ன ஆனாலும் விலகாம இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சொல்றேன், ஒரு செட் டைம் ஒரு செட் பிளேஸ் இருந்தா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல என்னோட ஜாப் சிச்சுவேஷனா இருக்கட்டும், என்னோட இதெல்லாம் வந்து எனக்கு அது அலோவ் பண்ணல, ஐ எம் அ மேரிட் விமன், என்னால அது மாதிரிலாம் எனக்கு அந்த லக்ஸரி ஆஃப் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சின்ன பேசேஜா இருக்கட்டும் இல்ல சின்ன வசனமா இருக்கட்டும் அதையாவது நீங்க என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ உங்களால ஒரு என்டையர் புக் முடிக்க முடியல, என்டையர் வசனம் வாசிக்க முடியலன்னா கூட ஒரு சின்ன அதிகாரமோ ஒரு சின்ன வசனமோ அப்படி நீங்க வாசிச்சு அதுல மெடிடேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்கார ஆரம்பிங்க. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இட் வில் பிகம் அ ஹேபிட். ஸோ கிரியேட்டிங் அ ஹேபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோட முதல் விஷயமே வந்துட்டு நமக்கு இது இயற்கையா வரப்போறது இல்லை. அதனால நான் எந்த ஒரு பிராக்டிஸுமே சரி, ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இட்ஸ் அ பிராக்டிஸ். ஒவ்வொரு நாளும் நீங்க ஏஞ்சி நீங்க பண்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ அ பிராக்டிஸ். நீங்க ஒவ்வொரு நாளும் அதை பண்ண ஆரம்பிக்கணும். அதனால ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் தட் you should have a good Bible. ஓகேவா, உங்களுக்கு ஒரு நல்ல பைபிள். இப்ப என்ன மாதிரி ஆள்னா வந்துட்டு எனக்கு புரியலன்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் அதுக்குள்ள நான் வந்து கமெண்ட்ரி படிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் போன் எடுப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இல்ல என்னோட லேப்டாப்ல நான் ஏதோ ஒரு கமெண்ட்ரி அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்க்க போவேன். அப்படி பார்க்க போறப்ப எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அதுல நான் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே நான் அங்க போயிடுவேன். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா யூ ஷுட் ஹேவ் அ வெரி குட் பைபிள். நான் சொல்றது வந்து ஒரு ஸ்டடி பைபிள், ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ரி இருக்கிற மாதிரி ஆல்ரெடி அது கீழே. சோ நான் இப்படி வாசிட்டே எனக்கு டவுட் இருக்கும்போது நான் கீழே அப்படி வந்தேன்னா எனக்கு அந்த ஸ்டடி பைபிள்ல வந்துட்டு கீழே இருக்கும், இந்த இடத்துல அதோட விளக்க உரைகள் இருக்கும். Alright, so this is my Bible and if you see இந்த கீழே வந்து இங்க இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மேல இருக்க வேர்சஸ் ஓட மீனிங்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க, கமெண்ட்ரி மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு எனக்கு வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், எனக்கு எல்லாமே ஒரே பைபிள்ல இருக்கிறனால. இஃப் ஐ எம் getting any doubts, any questions, அதோட கீழே அதோட விளக்கம் என்னன்றதை நான் படிக்கும்போது I won't get distracted easily. Second thing about Bible reading discipline ஓட ரெண்டாவது ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்துட்டு start with the Bible reading plan. ஒரு குட் பிளான். பைபிள் ரீடிங் பிளான்னா என்ன, ஒரு பைபிள் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரியோ இல்ல 6 monthsல வந்து பாலைன் லெட்டர்ஸ் மட்டும், பவுலோட லெட்டர்ஸ் மட்டும் நாங்க படிக்கிற மாதிரி. சோ ஒரு பிளான் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளான்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்குது. சி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் மீ டு கிவ், நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு பைபிள் ரீடிங் பிளான் ஃபாலோ பண்றோம், 1 year பைபிள் ரீடிங் பிளான். சோ அது வந்துட்டு எப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளும் இத்தனை சாப்டர் படிக்கணும்னு அதுலயே வந்து என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துரும். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதை படிச்சு அதுல இருக்கிறத நீங்க மெடிடேட் பண்ணி நீங்க வந்து டெய்லி நீங்க பைபிள் ரீடிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன் பிக் அ பிளான். நாங்க வந்து YouVersion பைபிள் ரீடிங் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ல இருக்கிற பிளான் நாங்க யூஸ் பண்றோம். அது போக வந்து பைபிள் ப்ராஜெக்டோடைய ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்துட்டு 1 year பைபிள் ரீடிங் பிளான் அவங்களே கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி பைபிள் ரீடிங் பிளான்ஸ் பிளென்டியா இருக்கு. சோ சூஸ் ஒன் பைபிள் ரீடிங் பிளான். இட் வில் மேக் ஈஸியர். என்ன வாசிக்கிறது, ஐயோ இன்னைக்கு நான் என்ன வாசிக்கிறது, இது வாசிக்க அது வாசிக்க, அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம நேத்து நான் என்ன வாசிச்சேன், இன்னைக்கு நான் இது வாசிக்கவா, அது நான் வாசிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கண்டினியூஸா இஃப் யூ வாண்ட் டு பி கரெக்டா டிசிப்ளின்டா ஆர்கனைஸ்டா பண்ணணும் அப்படின்னும் போது சூஸ் அ பைபிள் ரீடிங் பிளான். நான் சொன்ன மாதிரி YouVersion பைபிள் ரீடிங் ஆப் நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். எனிபடி ஹேஸ் போன்ல, அந்த போன்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப், அதுல நீங்க போய் பிளான்ஸ் அவங்களே கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க சூஸ் பண்ணி எந்த பிளான் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் சூஸ் அ வெரி குட் பைபிள் ஸோ தட் யூ won't get distracted or anything. அதுக்கப்புறமா செகண்ட் திங் இஸ் தட் சூஸ் அ வெரி குட் பைபிள் ரீடிங் பிளான். பைபிள் ரீடிங் பிளான் இருக்கும்போது இட் வில் ஜஸ்ட் ஆர்கனைஸ் யுவர் ஒரு பைபிள் ரீடிங் விஷயத்த. உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஓகே நான் இந்த புக் முடிச்சிட்டேன், அடுத்து நான் இது படிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ்டா பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் செகண்ட் திங். தேர்ட் திங் இஸ் தட் ரொம்ப 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 முக்கியமா என் லைஃப்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து ஹேவிங் அ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். ஹேவிங் அ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ பிகாஸ்
ஐ எம் சம்மன் இஸ் லைக் ஓகே பைபிள் ரீட் பண்ணிட்டு அப்புறமா வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நான் வந்து சோம்பேறியா ஆகும்போது தட் பார்ட்னர் வில் கீப் மீ அக்கௌண்டபிள். வாசிச்சியா, இது முடிச்சிட்டியா, அது படிச்சியா அப்படின்னு என்ன வந்து அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட், அதுக்கப்புறமா வந்து இப்போ ஐ ஹேவ் மை ஹஸ்பண்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால அவங்க வந்துட்டு என்ன வந்து he will keep me in check and I can ask him as well அவங்க முடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. இல்ல நாங்க 2 பேரும் ஒன்னாதான் பைபிள் ரீட் பண்றதுனால I don't have a very நாங்க வந்து அதை கரெக்டா பண்றோன்றது இட்ஸ் a very better plan for us. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பார்ட்னர், ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு சிஸ்டரா இருக்கட்டும், ஒரு யாரா வேணா இருக்கலாம், அவங்கள நீங்க சூஸ் பண்ணிட்டு லைக் ஃபார் சம்மன் உங்க கூட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு. அதே சமயம் நீங்க 2 பேரும் அந்த பிளான்ஸை ஒன்னா சேர்ந்து பண்றதுக்கு கூட YouVersion பைபிள் ரீடிங் ஆப்ல வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அவங்கள அதுல ஃப்ரெண்டா ஆட் பண்ணிட்டு நீங்க வாசிக்கிறத அவங்க நீங்களும் வாசிக்கிறத அவங்க பார்க்கலாம், அவங்க வாசிக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ நீங்க அது சூஸ் பண்ணா கூட it will be helpful to keep you on track. யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து ஓகே பண்ணலாம், நீ பண்ணிட்டியா, ஓ நீ இன்னைக்கு பண்ணலையா, சரி நாளைக்கு இதை முடிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஐம் சேயிங் ஹாவ் அ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். எங்க வீட்டுல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து he shared a rule. அது என்னன்னா 3 நாளைக்கு மேல பைபிள் ரீட் பண்ணாம போக கூடாது அப்படின்றது. 3 நாள் வரைக்கும் ஓகே இஃப் யூ வாண்ட் பி, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஹெக்டிக் ஆயிடுச்சு, சம்டைம்ஸ் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் ரொம்ப ஹெக்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட 3வது நாளுக்கு மேல நீங்க பைபிள் ரீடிங்க போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அதனால 3வது நாளுக்கு மேல 3 நாளையும் சேர்த்து அந்த அடுத்ததையும் நீங்க வாசிச்சு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது சம்திங் தட் மை ஹஸ்பண்ட் brought in. ஸோ அது வந்து இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆனாலும் சரி, தட் இஸ் அ திங்ல, உடம்புக்கு சாப்பாடு இல்லாம நம்ம போகும்போது வி பிகம் கிராங்கி, நம்ம வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம், ரொம்ப டல் ஆயிடுவோம் அப்படின்னும் போது அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய வசனத்தை நம்ம கொடுக்கலன்னா இட் will be very difficult. அதுவும் சோர்ந்து போய் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது மூழ்கி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு 3 things. First thing is choose a very good Bible which will help you not get distracted. ஒருவேளை அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு பைபிள் கண்டுபிடிச்சு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சினாலும் நீங்க வந்துட்டு பைபிள் ரீடிங் முடிச்சுட்டு அதுல என்ன கொஸ்டின் வருதோ அதுக்கப்புறமா காமெண்ட்ரிஸ் இருக்கு. ஓ மை குட்னஸ், தேர் ஆர் a lot of resources out there in YouTube and in Google. நீங்க போய் சும்மா அடிச்சா போதும், அதோட மீனிங் என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அது யார் எழுதுனாங்க, எப்ப எழுதுனாங்க, எப்படி எழுதுனாங்க, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க போய் இப்போ வந்து நீங்க பைபிள் காலேஜ் போய் தான் இதெல்லாம் கத்துக்கணும்னு இல்லை, இது எல்லாமே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் சொல்லணும்னா பைபிள் ப்ராஜெக்டோட வீடியோ வந்து தமிழ்லயுமே இருக்கு. தமிழ்ல பார்க்க விரும்புறவங்க தமிழ்ல பார்க்கலாம், இங்கிலீஷ்ல பார்க்க விரும்புறவங்க இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஸோ பைபிள் ப்ராஜெக்டோட வீடியோ நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஓவரால் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த புக்ல இருக்கு, இந்த தீம் தான் இதுல இருக்கு, இதை மைண்ட்ல வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி நைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு. ஸோ தட் இஸ் வீடியோ அண்ட் ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஃபாஸ்டா கடகடன்னு பேசிட்டேன். பட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் அண்ட் இது மாதிரி இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் காமெண்ட் டவுன் பிலோ அண்ட் லெட் மீ நோ. நான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். பிகாஸ் திஸ் டைம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ சம்திங் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க டிஎம்ல இது பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால we are talking about it. Yes, above all, I pray that your Bible reading and your spiritual disciplines நீங்க பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதே வந்து it's a very very good thing. So அதனால நான் சொல்றேன், go sit with the Lord, pray before you start reading the Bible, and once you start reading the Bible புரியலனாலும் keep continuing. அது எனக்கு இப்ப புரியல அதனால நான் படிக்க மாட்டேன், எனக்கு எவ்வளவு படிச்சாலும் இதெல்லாம் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 4ஆம் கம்பம்லாம் படிக்கும்போது தூக்கமா வரும். அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவன் தகப்பன் அப்படின்னு வரும்போது ஐ எம் லைக் ஓ மை காட் ஆண்டவரே நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எனக்கும் கொஸ்டின் வரும். பட் அது படிக்க ஸ்லோலி the overall இதை புரிய ஆரம்பிக்கும் போது it will be more helpful for you. அந்த இதுல அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல அதுதான் இவங்க போல அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆக அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால கண்டினியூ டூயிங் திஸ். அண்ட் இஃப் யூ சம்மன் ஹூ ஸ்டார்டிங் நியூ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்ததுன்னா do let me know. And நான் வந்து பண்ற என்னோட ஒரு போனஸான ஒரு விஷயம் ஒண்ணே சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன்.
என்னதுன்னா பாத்தீங்கன்னா பைபிள் ஜேர்னல் பண்ணுவேன் நான். ஸோ ஐ வில் ரைட் த டேல வந்து என்ன பைபிள் ரீட், அன்னைக்கு எத்தனை சாப்டர்ஸ் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு கீழே வந்து நோட்ஸ் ஆர் ரிவ்யூ மாதிரி என்ன படிச்சதுல எனக்கு என்ன புரிஞ்சது, இல்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நான் அப்படியே அதுல எழுதி வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா கீழே ஒரு வாக்குத்தத்தமோ ஒரு மெமரி வேர்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்ச அந்த சாப்டர்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை நான் வந்து எழுதி அதுல இருந்து எனக்கு வாட் டிட் ஐ தட் வாஸ் வெரி நியூ டு மீ இன் தட் அப்படின்றத நான் வந்து அதுல சும்மா ஜாட் டவுன் பண்ணுவேன் என்னோட ஜேர்னல்ல. So இது வந்து I used to do. Now I don't have the time to do any of that, but I'm just giving you a bonus tip if you want to do it. And there are people who do a lot of beautiful Bible studies, and I will come up with இன்னொரு video how to do Bible study, பர்சனல் பைபிள் ஸ்டடி எப்படி பண்றது, அதுக்கப்புறமா வந்து ஒரு புக்கா ஒரு இது எடுக்கும்போது அது நம்ம எப்படி பண்றதுன்றது I will definitely share in my upcoming videos. And if you really like this video, please like, share and comment. Subscribe to my channel as well. More videos like this are coming up. And if you want to see any other content or வேற மாதிரி content பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் please எனக்கு அதை நீங்க சொன்னீங்கன்னா I will work accordingly. Yes. Thank you. So take care. I'll see you all in the next video. You can laugh at her. You can hate her. You can doubt her. But you can never take away the blessing that God has in store for her. And you can never stop her from becoming the powerful woman that God has created her to be.